ஹாய், வெல்கம் பேக் டு சிம்ஸ்டூரா யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பேக்கிங் நம்ம வந்து பட் எப்படி பண்ணுறோன்னு தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு பேக்கிங் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ பட் எல்லாத்துலேருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டரை நம்ம எப்படி பேக்கிங் பண்ணுறோம் தான் நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட்டு இப்போ அது கரெக்டாக மேலே வச்சதுக்கு வந்து சின்ன பாலித்தீன் கவரு, அந்த பாலித்தீன் கவர் உள்ள நம்ம ப்ராடக்டை வந்து அப்படியே நம்ம உள்ளே போட்டால் பட் அந்த கவரே வந்து கீஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா, இதை வந்து மீன் பேரால்னு சொல்லுவாங்க. அந்த மீனோட மேலே செதிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ப்ராடக்டை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா, முதல்ல வந்து அந்த ஸ்டிக்கி கவரை ஃபுல்லாக ஒட்டிடுறோம். ஏன்னா அதுக்கு கரெக்டாக ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கி கவர் மேலே ஒட்டிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மேலே ஆணியெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆணியெல்லாம் இப்போ நம்ம கொரியர் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது வந்து காயத்தை பட் இது பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டானால ஒரு சின்ன அட்டை மாரி கட் பண்ணி அது மேலே வச்சு டேப் வச்சிடும். அது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது இந்தமாரி அது மேலே அந்த அட்டை மாரி வச்சு டேப் வச்சு உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கவர் மேலே லேபிள் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் வந்து ஃபில் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இதுதான் ஒரு பேக்கிங் முடிஞ்சிச்சு. அதேமாரி தான் கரெக்டாக செகண்ட் இதுக்கும். இப்போ பட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் ஒரு சின்ன கவரில் போட்டு நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணிவிடுவோம். இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து 10 இன்ச்சு, 8 இன்ச்சு, 6 இன்ச்சு அந்தமாரி மேலே போனால் இந்தமாரி கவரில் போட்டு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம். அந்த பேக் பண்ணதுக்கு முன்னாடி கஸ்டமரோட அட்ரஸோட லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் நாங்கள் வந்து ஒயிட் செல்லோ டேப்பை போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அந்த கண்ணாடி செல்லோ டேப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இந்த ப்ராடக்ட் வந்து முக்காலி சொல்லுவாங்க. இந்த கரெக்டாக பூஜை ரூம்லலாம் இருக்கும்ல, அந்த ப்ராடக்ட் தான். பட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சாமி அறையில், அதுக்கப்புறம் பூஜை அறையிலலாம் இருக்கும்ல, அது வந்து சின்ன கரெக்டாக முக்காலின்னு சொல்லுவாங்க. அந்த முக்காலி வச்சு பட் அதுக்கு மேலே வந்து அந்த சாமியை கரெக்டாக வைப்பாங்க. இது பட் அந்த ப்ராடக்ட் தான். இப்போ பட் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாரி அந்த ஸ்டிக்கி கவரை வச்சு ஃபுல்லாக நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து கொரியர் போகும்போது கிராச் ஆகக்கூடாது. பட் அதுக்கோசம் தான் நாங்கள் எல்லாமே அந்த ஸ்டிக்கி கவரில் போயிட்டு முதல்ல ஒரு ரோல் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொரியர் கவரில் போட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி டேப் அடிச்சுட்டு நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கொரியர் பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பட் அதுக்கேற்ற மாரி நம்மளுக்கு கொரியர் சார்ஜும் கொஞ்சம் அதிகமாகும். பட் அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கொரியர் பையை எவ்வளோ வந்து சுருக்க முடியுமோ அவ்வளோ நான் வந்து சுருக்கிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக 4 சைடு டேப் அடித்து அந்த கொரியர் கவரை எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ நான் வந்து சின்னதாக்கிறேன். பட் ஏன்னா அப்போ தான் கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ உங்களுக்கு வந்து கவரு வந்து பெருசாக இருந்ததுன்னா அந்த கவருக்கு ஏற்ற அளவு தான் அவங்க வந்து சார்ஜ் போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுமாரி அதுக்கேற்ற மாரி நான் வந்து கரெக்டாக சின்னதாக பண்ணிடுறேன். இப்போ
இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கரெக்டாக மீஷோவில் வந்து ஆர்டரு. இப்போது அமேசான்னா, பட் அமேசானுக்கு மட்டும் கொரியர் பர்சன் வருவாங்க. ஃப்ளிப்கார்ட்னா பட் அவங்களுக்குன்ட்டு ஒரு கொரியர் பர்சன் இருப்பாங்க, கரெக்டாக இ கார்டுன்ட்டு அவங்க வருவாங்க. ஆனால் மீஷோ பொறுத்த வரைக்கும் பட் அவங்களுக்குன்ட்டு ஓன் கொரியர் கம்பெனி இல்லை. பட் அது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி கொரியர்ஸ் இந்தமாரி டெலிவரி, கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பீஸ், இகாம் எக்ஸ்பிரஸ் அதுமாரி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாரி நம்ம பிரித்து தான் இந்த ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பட் இந்த ப்ராடக்ட்டை பார்ப்பீங்க, பட் இந்த ப்ராடக்ட்டும் அதேமாரி தான். நம்ம அந்த ஸ்டிக்கி கவர் வச்சு முதல்ல வந்து அதை வந்து ரோல் பண்ணிடுறோம். ரோல் பண்ணிவிட்டு ரோல் பண்ணாவே ஓரளவுக்கு வந்து பேக்கெட் வந்து ஓரளவுக்கு இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை அந்த கொரியர் கவரில் போட்டு அந்த கொரியர் கவர்லேயே அந்த டேப் இருக்கும். அந்த டேப்லாம் அந்த கரெக்டாக கம்பு மாரி இருக்கும், அது ஒட்டாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இருந்தாலும் பட் அதுக்கு மேலே நாங்கள் வந்து கரெக்டாக செல்லுட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கு கோசம். ஏன்னா பட் இங்கேருந்து ஆர்டரெல்லாம் இதேமாரி டெல்லி, கர்நாடகா, அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா அந்தமாரி இடத்துக்கெல்லாம் போகுது லாங்கில். அதனால் இது ஒரு ஏரியாவாக மாறி மாறி போகும். பட் அதுக்கோசரம் தான் பேக்கிங் வந்து ஓரளவுக்கு இல்லை. நம்ம இகாமர்ஸில் பிஸ்னஸில் இருக்கிறோம்னா பேக்கிங் வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டேமேஜ் ஆகாமல் கஸ்டமருக்கு போய் சேரும். அதேமாரி கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வேணான்ட்டு கரெக்டாக ரிட்டர்ன் போட்டால் கூட அந்த ப்ராடக்ட் வந்து பட் இப்போ